என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. என்ன கைஸ், பாட்டு நல்லா இருக்கா? இன்ஸ்டா பக்கம் போனாலே நேத்து சேலத்துல நடந்த முதல் மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்ட வீடியோவை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம ஹெட்செட்டை போட்டுட்டு ஆதம் ப்ரூஸ் பேச்சு கேளுங்க. சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். 3 நாளுக்கு முன்னாடி ஒரு பொய்யை உருவாக்குனாங்க திமுக. அதாவது காமராஜ் அவர்கள் கலைஞரோட கையை பிடிச்சி ஜனநாயகத்தை நீங்க தான் உருவாக்க புரியல. 2 பேருமே உயிரோட இல்ல. அல்ல ஒரு கட்டமைக்கிறாங்க. அதாவது என்ன கட்டமைக்கிறாங்கன்னா திமுக காமராஜர் கலைஞருக்கே அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிட்டாராம். காங்கிரஸ் தோழர்களை ஒரே ஒரு வேலுசாமி அண்ணன் எந்திரிச்சு நின்று இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மையை பேசிட்டு அடிச்சு வெளுக்கிறாரு. நான் இப்பதான் பாக்குறேன், ஒரே ஒரு காங்கிரஸ்காரர் தன்மானத்தோட வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. காங்கிரஸ் தோழர்களே, உங்களை உயிருடன் முழுகி கொண்டிருக்கிறார்கள் திமுக நம்பிக்கை. உங்களுடைய கொள்கை ஏன் காமராஜர் எடுத்தோம்னா, என்னுடைய கொள்கை தலைவர் காமராஜ் அவர்கள். நீ அங்க தொட்டா நான் இங்க அடிப்பேன். காமராஜர் வரான்னு இல்லையோ, தாவேக்கா வரும், டிவிக்கே வரும்டா. காங்கிரஸ் வருதோ இல்லையோ, டிவிக்கே வரும், தாவேக்கா வரும். என்ன பொய்? ஆட்சி இருக்கு, பணம் இருக்கு, அதிகாரம் இருக்குன்னா பிஜேபிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வேறுபாடு? காவல்துறை வச்சு அடக்குமுறை. பிஜேபியை கடுமையாக துணிவுடன் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் விஜய் அவர்கள். இஸ்லாமிய தோழர்களே, குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம், எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளுடைய நம்பிக்கை தான். குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். அந்த சந்தேகத்தை தூக்கியதான் சேலம் மாநாட்டில் 1944 பெரியார் அவர்கள் தீகா உருவாக்கிய பொழுது எங்கு அமைத்தாரோ, எந்த கட்டமைப்பை உருவாக்கினாரோ, எந்த மதவாதத்தை எடுத்து உருவாக்கினாரோ, எந்த சாதியை எடுத்து உருவாக்கினாரோ, அதே மண்ணில் நாங்கள் முழக்கமிடுகிறோம். சூப்பர் ப்ரோ, சூப்பர். பயப்படாதீங்க. என்னதான் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. திமுக சேலம் என்பது திமுகவின் கோட்டை அப்படின்னாங்க. அந்த கோட்டையில் ஓட்டை போட்டு தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக மாறிவிட்டது. இனி சேலம் என்றால் தமிழக வெற்றி கழகம், இனி சேலம் என்றால் எங்கள் அண்ணன் பார்த்திபன் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறோம். சாதாரண கூட்டம் கிடையாதுங்க. எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தளபதியின் புலி கூட்டமாக நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த சேலம் மண்ணில் இருந்து நான் சொல்றேன், திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கு ரசிகர்கள் கூட்டம் சொல்றீங்களே, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துடிச்சல் இருந்தா வாருங்கள். சமூக நீதியை பத்தி பேசுவோம், சமத்துவத்தை பத்தி பேசுவோம், ஜனநாயகத்தை பத்தி பேசுவோம், அண்ணல் அம்பேத்கரை பத்தி பேசுவோம், பெரியாரை பத்தி பேசுவோம். முடித்தால் என்ன வெற்றி நாங்கள் ரசிகர் கூட்டம் அல்ல, இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கூட்டம். வேற மாதிரி பேசுகிறாரு. எந்த கட்சிக்கும், ஆரம்பிக்கப்பட்ட எந்த கட்சிக்கும், திரு விஜயகாந்த் அவர்களுக்கோ வைகோ அவர்களுக்கோ யாரும் 10% மேல் தாண்டல. ஆனால் முதல் முறையாக வரலாற்றில் இன்னைக்கு ஒட்டுமொத்த தொலைக்காட்சிகளும் 25% இருக்குன்னு சொல்லக்கூடிய வலிமையை நம்மளுடைய கட்சி உருவாக்கி இருக்குன்னா நமக்கு பலம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இதே 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஊடகம் சொல்லுச்சு? 6%, 8% நிக்காது, அது போயிரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் பாத்தீங்களா? பத்திரிகையாளர்கள் 10%, இன்றைக்கு 25%. 8 மாசத்துக்கு 30% தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாருங்கிற உருவாக்குவோம். இங்க ஒரு அடிப்படை அரசியல் இல்லாமல், அடிப்படை மக்களுடைய சப்போர்ட் இல்லாம, அடிப்படை ஓட் பேங்க் சொல்றாமே, ஓட் பேங்க் கிடையாது, மக்களுடைய நம்பிக்கை இல்லாமல் கூட்டணியை உருவாக்க முடியாது. வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி. இன்றைக்கு திமுக சுலபமா லாஸ்ட் 3 தேர்தலில் வெற்றி பெற்றது. ஆனால் இனி வெற்றி பெற முடியாது. ஏனால் உங்களை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் பிஜேபியிடம் சரணடைந்த தலைவர்கள் அல்ல. பிஜேபியை கடுமையாக துணிவுடன் எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் விஜய் அவர்கள். இஸ்லாமிய தோழர்களே, குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம், எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளோட நம்பிக்கை தான்.
குரான் மீது ஆணையாக சொல்கிறோம், எந்த காலமுள்ள பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். இன்றைக்கு சீரியஸா சொல்றேன், ஆன் ஃபயர் நீங்க இப்போ பேசிட்டு இருக்கீங்க. மத்த கட்சியில எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, பணம் கொடுக்கணும், மத்தத கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் கூப்பிட்டாதான் அதுக்கே தண்ணி வேற கொடுக்கணும், வழியே இல்லாம வந்து ரசனைன்னு வந்து நிப்பாங்க. ஆனா இங்க தலைவர் தளபதியை பேரை தளபதி தளபதி என்று சொன்னாலே காலையில விடிய காத்தால 5 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் தண்ணி கூட குடிக்காம தலைவர் தளபதி என்று சொன்னால் அதுதான் ஒரு உண்மையான கூட்டம், தமிழக வெற்றி கழகம். எந்த கட்சி பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா டிவிகேல கட்சியில இருக்கிறவங்க விசுவாசிகள் நான் சொல்லுவேன் சீரியஸா. ஒரு சின்ன திருத்தம், நீங்க பண்ணிருக்கிறது பொதுக்கூட்டம் கிடையாது, இதுவே ஒரு மாநாடு மாதிரி. Literally எனக்கு அப்படிதான் இருந்துச்சு, வேற மாதிரி இருந்தது. இதை பார்க்கும்போது டிவில பார்க்கும்போது ஒரு அகைன் ஒரு மினி மாநாடு அப்படின்ற மாதிரி தான் இருக்காது. தளபதியின் கையிலிருந்து பரிசு வாங்க முடியும் என்று அனைத்து மாணவர்களுக்கும் சூப்பர் போ. நம்பிக்கை கொடுத்தவர் நம் தளபதி. வேற மாதிரி இங்கு வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. சீரியஸ்லி அந்த பொண்ணோட அந்த ஸ்பீச் ஸ்லாங் இருக்கு பாருங்க, அந்த ஒரு அழுத்தமா அந்த பேசுற அந்த விதம் இருக்குல்ல, அது எத்தனை பேரால பேச முடியும்னு எனக்கு தெரியல. இந்த சின்ன வயசுல போல்டா அந்த ஒரு கம்பீரமா வீரமா பேசியிருக்கா அந்த பொண்ணு. ஸோ அதுக்கே அந்த பொண்ணுக்கு வந்து பெரிய அப்ளாஸ் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் தான். நேத்திரா இந்த குழந்தைக்கு பேர் வச்சதே நம்ம தளபதி தான். Wow, பேர் சொல்ல super முடியல. ல. அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். சூப்பர் தான். காலையில வீட்டுக்கு வெளியில இடியாப்பம் வித்துக்கிட்டு ஒருத்தர் போவாரு. எனக்கு ஆசையா இருக்கும், சரி தட்டு எடுத்துட்டு வெளில வந்து பார்த்தா சத்தம் தான் இருக்கும், இடியாப்பம் போயிடுவார். அதே மாதிரி இவங்க என்னென்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்சார கட்டணம் குறைக்கப்படும், இடியாப்பம் போயிடுச்சு. ஐயோ வேற மாதிரி. சமூக நீதி காப்பதற்காக ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்படும், இடியாப்பம் காணவே இல்லை. ஆனா எல்லாத்தையும் நான் மறந்துடுவேங்க. அந்த வடை ஒண்ணு சுட்டாங்க பாருங்க, வாயிருக்குன்னு ஒரு வடை சுட்டாங்க. ஐயோ கல்வி கடன் முடித்து வைக்கப்படும், விவசாய கடன் முடித்து வைக்கப்படும், அந்த கடன் முடித்து வைக்கப்படும். இப்படி வாயில வடை சுட்ட திமுக ஆட்சி முடித்து வைக்கப்படும். அவ்வளவுதான், ஒரு ஸ்பீச்லயே மொத்தமா முடிச்சு விட்டீங்க போங்க. ஃபைனல் வீடியோ கைஸ். இன்னும் 8 மாதத்தில் இந்த ஒட்டுமொத்த உலகமும் சொல்லும் மாண்புமிகு திரு முதல்வர் விஜய் அவர்களே என்ற முழக்கத்தை இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லும். அதற்கான பணியை செய்வோம், யுத்தத்தை வெல்வோம். நன்றி, வணக்கம். ஓ காட், என்ன சொல்றது, வழக்கம் போல டிவிகேல பேசுற எல்லாருமோட ஸ்பீச்சுமே வந்து மேசிவா இருந்தது. ஆதவ் ப்ரோ ஸ்பீச் அதை விட மேசிவா இருந்தது. ஆன் ஃபயர்ல கூஸ் பம்ஸே வந்துச்சு, அந்த அளவுக்கு ஸ்பீச் இருந்துச்சு. ஆதவ் ப்ரோ ஒவ்வொரு ஸ்பீச்சும் ஆணித்தரமா என்ன பண்ணீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்றது ஒவ்வொரு ஆணித்தரமா இருந்துச்சு. ஸோ வந்து அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.